எங்கள் வீட்டில் இளநீர் பாயாசம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கும் ஒரு டவுட், அது எப்படி இருக்கும், ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு. சரி, நானும் ஒரு கடையை சர்ச் பண்ணேன் திருச்சியில். அப்போ ஒரு கடை மாட்டுச்சு. நான் இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கடையை பார்த்தேன். இந்த கடை பேர் தான் T10 ஃபில்டர் காப்பி. இந்த கடையில் தாங்க சர்பத், ஜூஸ், டீ, காஃபி எல்லாமே போடுறாங்க. ஸோ சர்பத்து கூட அந்த அண்ணன் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ நான் இளநீர் பாயசம் குடிக்கணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ நான் இளநீர் பாயசம் லிஸ்ட்டில் பார்த்தேன். ஸோ கேட்டேன். அது உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ஸோ ஒரு ஜக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த இளநீருக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலரில் ஒரு கும்ப தேங்காய் நீர், ஸோ அதை வச்சு இளநீர் போட்டு, ஸோ அந்த மிக்சிக்குள்ளே இளநீர் போட்டு, ஸோ அது மேலே இருக்கிற அந்த ஆடையை, அந்த ஒரு தேங்காய் ஆடையை மேலே போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு அப்படியே மிக்சியை மூடி கரகர கரகரன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கவே உண்மையிலே நாக்கு ஊறிச்சு அடிக்கும்போது. ஆனால் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு, ஒரு டேஸ்ட்டான இளநீர் பாயாசம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்போனா இந்த கடை உங்களுக்கு சரியான கடை. ஸோ இந்த கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் அந்த அண்ணன் எடுத்து ஒரு கிளாஸை எடுத்து அப்படி ஊற்றுனாங்க பாருங்கள். ஐயோ, நாக்கெல்லாம் விளாட ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. ஸோ பார்க்கவே நிறையா மேலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஒரு இளநீர் பாயாசம். இந்த கடையில் ஆல் டைம் போட்டுட்ருக்காங்க. ஸோ கடையில் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கடை. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த இளநீர் பாயசம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதே தான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் இந்த வழியாக, அதாவது தென்னூர் வழியாக வந்தீங்க அப்படின்னா, தென்னூர் 4 ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருச்சியில் இருக்குது. இந்த கடையோட நேமை பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போட்டிருப்பேன், வீடியோவில் பாருங்கள். வீடியோலேயே இருக்குது தெளிவாக. ஸோ மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இளநீர் பாயாசம். ஸோ கண்டிப்பாக 90% 95% கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 95% பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எத்தனை % பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த கடை வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த கடையை பற்றி வேணும்னாலும் கமெண்ட்டில் ஏதாவது மெசேஜ் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இளநீர் பாயாசம் நீங்கள் சாப்பிட்ணுமா, மறக்காமல் இந்த கடைக்கு போங்க. ஸோ மறக்காமல் அந்த கடையை விசிட் பண்ணுங்கள். திருச்சிக்கு வந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் திருச்சியில் இருந்தாலும் ஓகே தான், கண்டிப்பாக போங்க இந்த கடைக்கு. அப்படியே மறக்காமல் நம்ம ஃபுட் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரியான நல்ல ஒரு ஃபுட்டாக உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். டாட்டா.